மலர் மாலை முதல் தாம்பூலம் அக்ரமுடைய யாருக்கியா பகவானி கொடுத்தும் யாருக்கா பகவானா ஆனா எப்படி எழுந்தருவார் மன்னரேப்ப அப்பாஜி சேதா சமயம் அமர்கிறார் இவன் யாரு? இவன் பகவானா? இவன் எப்பேற்பட்ட லக்காருன்னு எனக்கு தான் தெரியும். தெய்வத்தை குறை சொல்லாதுப்பா. யார் தெய்வம்? நமக்கெல்லாம் தெய்வம். இவன் பகவான் அல்ல. இவன் யார்? இதயனுக்கு பூட்டை அண்ணா இவன் வந்து பகவானா? வழிபாடும் கடவுளுப்பா. நம்மளுக்கெல்லாம் தெய்வம். நல்லா இருக்கிற அப்படின்னு போட்டு போக அவனுங்களா புகையே அண்ணா தம்பி சிசுபாலா இவன் பகவான் அல்ல. பகவான்பா. நம்மளுக்கெல்லாம் தெய்வம்பா. யாருக்கு தெய்வம்? நமக்கு எல்லாருக்குமே தெய்வம்பா. உனக்கு தெய்வம் சொல்லு வச்சுக்கிறேன். ஆனா இவனை போய் பகவான் என்று மகிழ்ச்சி தாமர வக்கிரமுடைய முழத்தாமர ஒரு தாயே இந்த யாகத்தை பார்த்து மன்னாரி மன்னர்கள் உண்மைதான்பா. வீராதி வீரர்கள் அனைவரும் வந்த அமர்வுக்காக எல்லாரும் வந்திருக்காங்கப்பா. ஆனா அனைவருமே மதிக்காமல் அவமானப்படுத்தி விட்டாயா அண்ணனே? எல்லாரும் வைத்தமா இதை முதற்கொண்டு இந்த சபையை நாங்கள் இருக்க மாட்டோம்.
ஆகுமா? பகவான்பா அதான் பேசாதுப்பா. மறுபடி பகவான் சொன்ன வச்சுக்கோ, அண்ணன் குடும்பாக மாட்டு தெரிஞ்சுக்கோ. என் பாவில கோவம் வருது. செய்தது கோபம். நான் என்னப்பா அப்படி சரி, கவலை உங்களுக்கு கேட்கிறேன். சொல்லு. இந்த மலர்மாய் ஆமா அக்கமோதை முதற்தாமலம் யாருக்கு கொடுத்து? வழிபடும் கடவுளாகி கடவுள் கொடுத்துப்பா. பாரு, கடவுளுக்கு கொடுத்தீர் அல்லவா? ஆமா கொடுத்தது நீ. நானு கொடுக்க யாராவது சொன்னாங்களா? இல்ல நீ அதான் கொடுத்தியா? சொல்லு. தாத்தாபா 886 வயதில் இருந்த முதியவர் தாத்தா சொல்லிதாமா நான் கொடுத்தேன். ஓ, அப்படி என்றால் தாத்தா சொல்லிதாமா கொடுத்தேன். அவர் சொல்லி கொடுத்தார். நீயா கொடுக்கவில்லை, நானா கொடுக்கவில்லை. கொடுக்க சொன்னது ஒருவர். சத்தியார் கொடுத்தா பிராமணர் கஷ்டம், ஏய். பிராமணர் கொடுத்தா சத்தியார் கொடுத்தா. ஆகையால் பகவானு கொடுக்க. 4 குல மக்கள் ஆமா அமர்ந்திருக்கிறார் இந்த யாகத்தை பார்க்க. சத்தியாருக்கு கொடுத்தால் பிராமணர் கார்த்தகா, பிராமணர் கொடுத்தால் சத்தியாருக்கு விரோதம். கார்த்திகான்னு சொல்லிட்டு ஆமா அவருக்கு ஒருக்கு சொன்னது. தாத்தா, தாத்தா சரி, சற்ற வருங்கள். தாத்தா சிசுவாரன் பாதத்தை பற்றி மனதார வணங்குகிறேன் தாத்தா. அப்படி இருந்தால் இந்த அக்ரமூஜை முதற்காமன மலர்மாலை யாருக்கு கொடுக்க சொன்னீர்? கொடுக்கலாம் என்று பொதுவா இருக்கிறார். உலகெல்லாம் பரம்பரை பகவான் கண்ணபுரான் இருக்கிறார், அவருக்கே கொடுக்கலாம் என்று நான் தெரிவித்து நீதான் சொன்னியா? அப்படி மொத்த காரணம் யாரு? அந்த மாயமூர் தான் கோட்டா. அடுத்த ராஜாக்கு வந்திருக்கின்றார்கள். அவர் ஏன் ஒரு கேள்வி கேட்கவில்லை, நீ ஏன் பதறி பங்கெடுக்கின்றாய்? ஐயோ, என்ன சொல்றது? ஏடா உன்னை போன்ற மனிதர்கள் வந்திருக்கிறார்களே, அவர் ஏன் கேட்கவில்லை? உனக்கு இவே இந்த மதத்தை பத்தி ஏடா நல்லவனுக்கு கொடுத்திருந்தால் மனம் சந்தோஷம். தெய்வமாப்பா, தெய்வம் தாத்தாவா தாத்தா வயசான வேண்டாம் பாயமூர் தான் கோட்டா. வெட்டி தாத்தா வயசானவர் அவர் போய் அவர் பேசுறீங்க. சரி, உன் சொல்லு. தாத்தா இங்க நடக்கிறது ராயசீராக வேள்வி. ஆகையால் இந்த 3 மலர் மாலை அக்கமுதை முதற்காம்புலம் இவருக்கு ஒரு சொல்றியே. அவன் 56 ஆளக்கூடியவர் துரியோதன மகாராஜா. அவர் இல்லையா? அவர் தகுதி இல்லப்பா. ஏன் தகுதி இல்லை சொல்றேன்? தகுதி இல்லை. என்ன தாயாவது செய்யணும். அந்த பொறுப்பாருக்கு தரலாமா? ஆகையால் தகாது வரை அவருக்கும் அவருக்கு தகாது. அப்படி அவருக்கு தகுதி இல்லை என்றால் காந்தார தேசத்தை ஆளக்கூடிய சகுனி மாமா அவருக்கு கொடுத்துக்கலாமே. கனகமே குடியா கொண்டவன் சகுனி, அவனுக்கு அந்த தாமரம் பொருந்துமா? அவருக்கும் மரியாதை பொருந்தாது. இந்த தாமரம் தகாது. சரி, வருபவருக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி உரைக்கக்கூட குடைவெள்ள தானக்கண்ணு அவருக்கு கொடுத்திருக்கலாமே. இந்த சபையில் இடுகொத்தான் புறப்பறியாதவன் கர்ணன், அவனுக்கு தாமரம் பொருந்துமா? அவனுக்கு பொருந்தாதப்பா. தகுதி அல்ல அவருக்கும் தாமரம் தகுதி அல்ல. சரி, இந்த யாகத்தில் அமர்ந்து கரத்திலே கங்காணத்தை கட்டிக் கொண்டிருப்பவர் யார்? அவர் கட்டிக் கொண்டிருக்கலாமே. அன்றைக்கு அவர்தான் யாகம் செய்கின்றார். அவரே முதல்மாக ஏற்றுக்கொள்ளலாமா? அவருக்கும் பெருமை தராது. தந்தை பெரியவனா பிள்ளை பெரியவனா? தந்தையால்
பெரியவர் இவர் தந்தையார் உன் தந்தை வசுதேவர் அவருக்கு கொடுத்துக்கலாம் ஐயா. அவருக்கு பூஜை தகுதி அல்லப்பா ஆஹா, தகுதி இல்ல அவருக்கும் தகுதி இல்ல. சரி. அண்ணன் பெரியவனா தம்பி பெரியவனா? அண்ணன் தான் பெரியவன் இவர் அண்ணன் பலராமர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு அந்த பூஜை பொருந்தாது அவருக்கும் சரியா. இந்த சஞ்சல குலத்தில் ஆலமரத்தின் போல் தகர்த்து செதுத்து இருக்கக்கூடிய 886 வயது அடியேன் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாமே. பேரபிள்ளையா சிசுபாரா எனக்கு திருமணம் ஆகவில்லை. ஏய், கட்ட பீட்மாச்சாரா இருக்கேன். எனக்கு முதல் அக்கறையான பூஜை பொருந்தாதப்பா. உனக்கும் அதுக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. உனக்கும் ஆமா அப்படி என்றால் தகுதி அல்ல இங்க இருக்கக்கூடிய யாருக்கு ஒருவருக்கு தகுதி அல்ல. ஆனா ஒருவருக்கு தகுதி இருக்கிறது. யாருக்கு? யார்? சேதுநாட்டு ஆளக்கூடிய சிங்கக்குட்டி சிசுபாலன். சிசுபாலா உனக்கு பொருத்தமான முதல் மாத அக்கறையான பூஜை ஆகையா மந்திய தலைக்கூடிய குரங்கேற்ற பூமாலை கொடுத்தால் தேடுமா? மந்தி என்று சொல்லக்கூடிய குரங்கின் கரத்திலே பூமாலை கொடுத்தார். அது நிற்குமா தேடுமான்ற அந்த பூமாலை என்ன அந்த செய்யும்? குரங்குக்கு சமையல் ஏய், அப்போ உனக்கு குரங்குன்ற தாத்தா ஏய், தாத்தா கட்ட சுமாரு. அது அவன் தான் சமையல் வயசானவன். 40 வயசானவே நாய் குணம் கோவப்படுறான் தூங்குறாரு பத்தியா இப்ப நான் குரங்கா தூங்குடா அப்படி இந்த சபையிலே நீ செய்தது துணிக்கு புரிந்தது நடக்க தெரியாது மண்டகள் இப்பது திருடது நீ சொல்ல சொன்ன ஏன்டா எவன் என்று பேர் எடுக்கிற ராஜா நேனா டேய் பேரபிள்ளையே மன்னாதி மலர்லாம் நம்பிருக்காங்க. இந்த வேள்வி அழகா பார்க்கின்றார்கள். ஒருவர் எழுந்து ஏன் பகவானுக்கு முதல் தமிழ் கொடுத்து கேள்வி கேட்கிறேன். பகவானாச்சே என்று எல்லாம் கை கட்டி வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த சபையில நீ மட்டும் எழுந்து கேள்வி கேட்கின்றாயே மரியாதை தேடி வரணும். மரியாதை என்பது தேடி வரணும். அடிப்போம் கேட்டு வாங்க கூடாது. நல்லது கேட்டா கேட்டுதான் வாங்க மரியாதை கேட்டு வாங்க கூடாது. எல்லாத்தையும் கேட்டுதான் வாங்க என்னத்த கேட்டு வாங்குவோம் சொல்லாமா? சாமான் சொல்றேன் என்ன சாமா? புது சாமான் ஓய் எப்போ வரா யாராண்ட போய் போய் வரியா யாருக்கு அப்படின்னு என்ன கேளுங்க எத்து வைடாத வாய்ப்பாய்ச்சா எங்க வைக்கிட்டு வச்சுக்கிறா நான் வாய்ப்பாயா எங்க வைக்க சொல்றேன் காயில வைக்க சொல்றேன் நேரம் அல்ல நேரத்துக்கு பாரு நீ எத்தனையோ கூட்டாளிகளா இரியா அவன் சொல்றான் வாய்ப்பாய் வெளின்னு சொல்லிட்டா நான் உரிச்சு வைக்கிட்டுமா உரிக்காத வைக்கிட்டுமான்னு வெளியே உட்காந்துருவான் பாரு எத்தனையோ கூட்டாளிகளா இந்த 1000 ரூபாய் சாதாரண முதல் அது எத்தா கலைக்கு வித்தான நகரம் கற்றவருக்கு கல்வி நெருமை கற்றவருக்கு பிள்ளை நெருமை தாகம் எடுப்பவருக்கு ஜலத்து நெருமை குடிப்பவருக்கு குடி நெருமை உன் புத்தி எங்க போது பாத்தியா? குடி என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு கொடப்பாடு அகலமான வார்த்தையால் எடுப்பேன் மாலை அருப்பிரியன் குள்ளத்தி மூடி
குறையில்லாமல் நம்ம கேக்குறது எவ்வளவு வருமோ பணத்தை பார்க்காது புரிதா? பணம் என்பது நம்ம தேடி வரும். புரிதா இல்லையா? நாடகம் எடுத்துட்டு போக மாட்டேன் யாரு கேட்டு வந்தேன்? யாரு கேட்டு வந்தேன்? வரலாமா? உடம்பு இல்லாலும் நம்ம கூத்தாடணும் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சுத்து அப்பா சொல்றேன். ஒரு சுத்து வேசான பத்துக்கிறேன். ஒரு சுத்து வேசானாலும் உள்ள டபுள் 10 நாள் போய் ஃபைன் போட்டு போறியா? ஏன்னா முடியல. கலைப்பு இணைப்பு அம்மா வளவல்னு வந்து நேரம் அல்ல. அப்படி இந்த தாத்தாவுக்கு என்னடா சொல் புத்தி இல்லை. ஆமா புத்தி கெட்டது. ஆமாம் உட்கார்றா. எள்ளு மூக்காலும் என் வார்த்தை கேட்க செவடியா போயா உட்கார்றா. ஹரியில் அரிசி பேசுறா குழந்தை. எதுக்கு நல்ல பேர் என்ன? எதுக்கு கேட்டாதா? கவுடி தாத்தாவா நல்ல பேர் போனதாதா? குரங்கு வரும் அதுங்கறியாடா? தாத்தாவடி அதுங்கறியா? தான் முடியும் உன்னை அடிக்கிறது பார்த்து பயம் வரும். ஏகத்தை பார்த்து வந்தாயே ஊரோட வக்க நீ பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. ஏன் இப்படி பிடிவாதம்? உனக்கு புத்தி கெட்டது. எனக்கா என்ன குரங்கு சொன்னியே? நான் உனக்கு கேக்குறேன். காத்தா நேரம் இல்லை. என்ன குரங்கு சொன்னியா? இப்ப பூமாலை யாரும் எடுத்து முச்சு போட்டு நான் குரங்கா? அந்த இடப்பையன் குரங்கா? அப்படி நாங்க சத்திரியா? ஆமா. நாங்க சத்திரியனுக்கும் இந்த இடையனுக்கும் ஈடா தோடா? என்ன மதி வயசானாலே ஆமா நாய் குணம் சொல்லுவாங்க. நாய் குணம் எல்லாருக்கும் சில பேருக்கு வச்சு. ஆனா எத்தனை வயசாகுது? எத்தனை வயசாகுது? சொன்னா போடா உட்காரு. வரணும் இன்னும் பெரியவாளும் அகட விகடமான வார்த்தையாடாதே. நாவடக்கம் அப்படி மதிகட்டது. ஆமா. 7 நாட்டு சனிய தொட்டது. எங்க ஆன மானம் கெட்டதுயா. சொல்லுப்பா. இந்த வார்த்தை யார் சொன்னது? நல்லது சேர்ந்து அண்ணாரு கூப்பிடலாம். அப்புறம் இந்த வார்த்தை யார் சொன்னது? இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லினாலும் வச்சுக்கோ. ஆமா. நாக்க
அத்திருப்போம் 2 நாக்கு தாத்தா வெந்தப்ப நாக்கு லட்ச லட்சமா 2 நாக்கு அத்திருப்பேன் 2 நாக்கும் உள் நாக்கு வெளி நாக்குமா ஆமா லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க ஆமா எல்லாரும் வந்து கல்யாணத்தை பாத்துட்டு போனோம்னு பத்திரிக்கை கொடுக்குறாங்க உண்மைதான் 3 பாலம் 1 வருஷம் பாரு அறுத்துட்டு அத்திருது துண்டு ஏய். வந்து சும்மா பாக்காதா ஏய். அந்த கல்யாணத்துல பெரிய காரணம் வச்சுட்டு போடும் என்னன்றா சரிதா நிம்மதியா கல்யாணம் பண்ண நிம்மதியா கட்டு போடும் கெட்டு போடும் அது மாதிரி இப்ப தர்ம யாகம் செய்யண்டான் அப்ப எங்களை பிள்ளைதா போயின்றேன் பிள்ளையா பையனடா துண்டு துண்டு அதான் துண்டு பசங்க யார் துண்டு அவரு நீ வரத்த ஏடா நீ வரத்த உள்ளதை கேட்டா ஆமா உருள அறுக்குமா அறக்கும் எது நல்லதோ ஏய் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொன்னா வச்சுக்கோ ஆமா. நாங்களுக்கு ஆவறது இல்ல. அது நீ கேட்டாரு என்ன கேக்குறது இவரு ஆ. ஒரு கேட்டாரு அப்படியா ஆ. போடா டேய் எனக்கு தெரியும் யார போராட்டேன்ற அதெல்லாம் சொல்லுவோம் மகாராஜா ஆணவம் அழித்து விட தெரிஞ்சுக்கோ ஆமா ஆணவம் படைக்காதே உண்மை உண்மை ஏய். ஒரு நாள் அறிவார்கள் டேய். ஹ! இருந்தாலும் டேய். பெரிய ஆ? பெரிய வார்த்தை சரி, நீ போ, நீ போ. டேய், அண்ணா. கற்பு நீ வா நீ வா எங்க ராஜ்யம் வா ஏன்னா ராஜ்யம் கண்ணு ஏய் நம்ம பதிலுக்கு ஆயிரும் ஆமா நம்ம நல்லதுக்கு ஆயிரும் உண்மைக்கு ஆயிரும் சரி அண்ணா உனக்கு கேட்கணுமா கேளுப்பா உமது தந்தையா என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜா உண்மையா ஏம்பா இந்த 1000 மாடுகள் மக்கள் எல்லாம் கேளுக்கும் சைலண்ட் சைலண்ட் ஏய் சரத் ஐயோ நல்ல தலைமாரி வச்சு ஊடு கிளம்பிடு ஏய் ஏய் இப்ப ஏறும் பாருங்க அண்ணாவை கேளு கேளு அண்ணா சொல்லுப்பா இது வரைக்கும் பேசு தப்பால மன்னிச்சுக்கிறேன் சரிப்பா ஏதோ மன்னிச்சுட்டேன் உமது தந்தையார் தந்தையாரு என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜா உண்மையா ஆமாப்பா சத்தியமா சத்தியமா ஆமாமா சத்தியமா டேய், டேய், டேய். அதுதான் சும்மா என் தாயை தொட்டு தாலி கட்டினவர் பாண்டு மகாராஜ் தான் என்னது? பாண்டு மகாராஜா தாயாரி முத்தமா தேவி எல்லாரும் கேட்டுக்கும் பாண்டு மன்னர் தந்தை குந்தமாதேவி தாய் தாய். பாண்டுக்கும் குந்தைக்கும் பிறந்தாயா நீ ஏன்பா அதெல்லாம் கலங்க என்னது கலரியா ஏய் அதெல்லாம் ஏன்னா, சபைன்னு வந்துட்டா ஆமா அண்ணன் தம்பில அப்புறம் அப்புறம் தான் புரிதா இல்லையா நீ பாண்டுக்கும் குந்திக்கும் பிறந்தியா சொல்லுதானுமா சொல்லு யம தர்மனுக்கு பிறந்தப்பா யம தர்மராஜாவுக்கு சரி நீதான் அப்படியா அந்த பீம யாருக்கு பிறந்தான் வாயு பகவானுக்கு பிறந்தா அர்ஜுனன் இந்திரனுக்கு பிறந்தா நகுல சகாதேவன் அசூரிதாசனுக்கு பிறந்தாங்க அப்ப யாருக்குமே பாண்டு பிறந்தது. இல்ல அட பாவி முன்னாலா அண்ணானு துண்ணியோ எம்ம அப்படி உன் தாய் தாலி கட்டுது ஒரு ஆண்டு பாண்டபுத்திரன் 5 வேலைக்கால தூக்கிட்டான் ஆமா ஐயோ தம்பி நீ சொல்ல இன்னைக்கு தானே கேள்வி கேட்கணும் தகுந்த நேரம் ஆமா ஏன்னா எதுக்கு நாங்க 2 பேரும் பங்காளி ஆமா அண்ணன் தம்பிகள் அண்ணன் தம்பியோ அண்ணன் தம்பியா அண்ணன் தம்பிகள் அதான் பங்காளியோ நிமிர்ந்து ஏய் தூணி ஆமா துப்புனா யார் மேல போடும் நம்ம மேல தான் தெரியும் நம்ம மாறு மேல தான் போடும் ஆமா இதுவரையில கேட்காம இருந்தவன்னா ஏய் சரியா உங்க தாயார் தான் அப்படி சொல்லுப்பா சார் போந்து பாட்டும் ஆமா உன் மனைவி யாரு ஐயோருக்கு தேவியாக அழியாத பதில் திரௌபதிமா யாரு திரௌபதி பாண்டாளி திரௌபதி கோபதம்மா உன் மனைவி திரௌபதி திரௌபதி உண்மையா உண்மையாவது சத்தியமா சத்தியமா ஓபதம்மா தான் ஏமா உனக்கு சத்தியமா தான் போகுது சத்தியமா ஓபதம்மா திரௌபதி அதான் சத்தியமா ஏய் உன் வாயில ஆமா பியே வராது டேய், டேய், டேய். போய் போய் பாவி ஆமா உண்மையா எங்க திரௌபதி ஐயோருக்கு மனைவி திரௌபதி தான்பா சரி துருவதைய சென்று ஆமா வில்லை வளைத்து நாரியை கட்டி அந்த மச்சத்தை அறுவடை செய்தறியா என்னுடைய தம்பியாக அர்ஜுன அத்துடன் வில்லை வளைத்தான் தான் மாலை சூடினாப்பா யாரு மாலை சொன்னா திரௌபதியே முதலாக அப்ப உனக்கு என்ன ஆகுது தம்பி மணி சொல்லி அது வாய தரே டேய், டேய்,
ஏய், நீ எதுக்குடா இதெல்லாம் வந்து சமையல் சொல்லிக்கிறேன்? கேக்குறது கேள்வி நாங்களும். ஆமா பதில் தான் உங்களுக்கு. ஆமா புரியுதா இல்லையா? நாங்க புத்திசாலி இப்போ அப்படின்னா புத்தியில இருந்தியா? அவர் சொல்லுவாரு ஓ வாஜா இருக்கிறது சரி. ஏய், சொல்லுப்பா. அப்போ உன் மனைவி துரோபதம் நீ சொல்லு. ஆமா. துருபதியை சென்று ஏய் வில்லவளைத்தி ஆமா மாலை துணியா அர்ஜுனன். அர்ஜுனன். அப்ப தம்பி மனைவியை தான் மனைவி சொல்ற பாவி அத கையே தர்மா ஏன்டா அவளை கோபப்படுற? அத கையே அப்படி 5 பேர் ஐந்து பேருப்பா. பாவிங்களா யாரா உன் தாயார் என்னுடைய தாய் குந்தமா தேவி. ஒருவரை தாலி வந்து 5 பேரை கால் தூக்கிட்டா. சரி, நீ சொல்லுங்க. நாங்க எப்படியா சிசுபாலா வளையாவில்லை வளைச்ச தம்பி அர்ஜுனன் தான். திரௌபதியை மாலை சூடியவன் அர்ஜுனன். அதான் மாலை சூடிய ஒண்ணு விரதத்துக்கு அழைச்சிட்டு போறோம். அம்மா உள்ள இருக்காங்க குந்தமா தேவி. ஏய், அம்மா நாங்க ஒரு கண்ணியை கொண்டு வந்து தெரிவித்தேன். என் தாய் என்ன தெரிவித்தார்கள்? ஏய், தர்மா 5 பேருமா பகுதி விடுவாங்க. தாய் சொல்ல தட்டாம 5 பேருமா வச்சு குடும்பம் ஓ உம்மா சொன்னாரா? சொன்னாங்க. நான் தான் ஒரு ஆள் தாலி கட்டிக்கிறேன் 5 பேர்ல போயிட்டேன். நீங்க ஒரு பேர்ல 5 பேர்ல போக சொன்னாரா? ஐயா உங்களுக்கு நான் ஒரு கருப்பு கட்ட கோயில் வேணாப்பா. தருமபுர கோயில் எங்க இருக்குது? மொத்த கோயில் இதுதான். மொத்தத்தை வச்சுட்டு இச்சிடி இந்த ஐயா கோயில் கட்டு. நான் உனக்கு கட்டு சொல்றேன் எங்க கட்டுவேன்? நீ உள்ள உட்காரு நான் வெளியே காவலுக்கு வந்துடுறேன் எங்க கட்டுவேன்? சுருகாட்டை கட்டுறேன் உங்களுக்கு என்ன இவனா தர்மகத்தான்னு ஒரு பேரியா? தர்ம தர்மகர்த்தா தர்மகத்தான தர்மகத்தா தர்மபுரியா தர்ம மகாராஜா அப்படி உன் தாய் அப்படி உன்னுடைய செயல் இப்படி நீதான் போறா நீ வாடா சேர்ந்து வாடா எப்படியா பையா என்னதுரா பையானே உன்னோட கேள்வி உன் தந்தையார் தந்தையா சந்திர மகாராஜா யாரு? சந்திர மகாராஜா சந்த மகாராஜா. ஆமா சந்த மகாராஜா. ஆமா தந்தை தாயார் யாரு? கங்காதேவி. யாரு? கங்காதேவி. கங்காதேவி. ஏய், யாருக்கு சாக அத கல்யா உன்ன கங்காதேவி. மகாராஜா. தந்தையார் சொன்னாய். சந்திர மகாராஜா உன் தாயார் யார் சொன்னாய்? கங்காதேவி. யாரு? கங்காதேவி என் தாயார். ஓடுகின்றேன் ஜலம். ஆமா ஜலம் என்ற கங்கா தேவி. கங்காதேவி. அது மீது ஆசைப்பட்டால் யாரு? என் தந்தையானவர் அப்படி சேர வேண்டும் என்று உரைத்தார். உரைத்தவரே கட்டளையிட்டார்கள். அது என்ன கட்டிட்டார்கள்? நான் ஏன் என்று கேட்கக்கூடாது, எனக்கு பிறக்கின்ற பிள்ளை எல்லாம் ஒன்று என்று கேட்கக்கூடாது தெரிவித்தார்கள். ஆமா, கண்டிப்பாக வாங்கினார்கள். என் வார்த்தையை எதிர்த்து கேட்டால் அன்றே பிரிந்து விடுவேன், இந்த ஜலத்தோடு நிலவ போய் விடுவேன் அப்படின்னு தெரிவித்தார் தாயார். அப்படி அந்த தாய் கங்காதேவி சொன்னாரா? முதல் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை என்ன செய்தார்? வந்துவிட்டார். அந்த ஜலத்திலே வீசி எறிந்தார். ஆமா, இது போல 7 குழந்தை கொடுத்தார். ஏய் குழந்தையை கொண்டு விட்டார். 8வதாக யார் பிறந்தது? நான் பிறந்தேன். 8வது நான் பிறந்தேன். உன்னை அதுபோல் கொள்ளலாம் என்று எடுத்து ஜலத்திலே வீசலாம் என்று பார்த்தார். ஆமா, அந்த நேரத்தில் நிறுத்தி
அது யார் சொன்னது? என் தந்தை தெரிவித்தார். உன் தந்தை சொல்ல சொல்ல அன்று உன் தாய் என்ன ஆகினார்? ஏற்க இந்த வார்த்தை மறுவார்த்தை கூறிவிடார் தெரிவித்தார்கள். ஆமா இருந்தார். அங்கே மாத்தியா இவனுக்கு என்னயா இருக்குது? சரி அப்புறம் வர உன்னாட அப்படி பிறந்த உடனே தாயை கொண்ட தந்தை விதியப்பா அப்படி இல்ல. 8வது பிள்ளை பிறந்த பிள்ளையோ எட்டி பார்த்தா எதோட குட்டி சோளம். அப்படி நாங்க யாராவது எட்டு சொல்றோம். யாரு? அப்படி நீ ஒரு எட்டி. நான் ஒரு எட்டு. பாத்தியா பாவி என்ன சொன்னிய மந்தி நான் மந்தி இல்லை. இவன் தான் குரல் மாதிரி கூ எடுத்து போட்டுக்கிறான். இவனும் ஒரு எட்டு. இப்ப யாரு ஒரு குட்டி சொல்ல போது தெரியுமா? 9 கூத்து ஒரு நம்பர் கூத்து 9 குமார் எங்க அண்ணன் வீட்டு எத்தி பார்க்க வந்தாங்கம்மா. எங்க அண்ணன் வீட்டு தான் குடிசோறு. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரங்கிறான். 8வது பிள்ளை பிறந்தால் எதிர் வீட்டு குடிசோறு சொல்றாங்க பத்தியா? அது பலிக்காம இருக்க வேண்டும் என்றால் 8 எல்லைக்கு அப்பால் சென்று நாமம் ஒரு எல்லைகள் இருக்குமா? எல்லைகள் நாமம் இருக்கும் இல்ல பட்டை இருக்கும். அந்த கல்லுக்கு தூவதீபம் காட்டினா அந்த செட்டி பார்த்து குடிசோறு அது ஒரு பரிகாரம். தோசம் தீரும். என்ன தோசம்? குழி தோசை. அதுபோல எங்க அண்ணா வீட்டை எட்டி பார்க்க வந்து 2 எட்டு. ஆனா இந்த 8 நான் விடுவேனா? என்ன செய்வேன்? நீ போறா தெய்வன்றாங்களே. இவன் எந்த வயது தெய்வம்? அது சரியாம தலுக்கு போடுங்க. தலுக்கா? அதுங்க தலுக்கு முடிச்சு இன்னும் 3 வீடு என்ன முடிக்குது? சரியாம மரியாதை என் கையில் என்ன நீ பேசி தப்பே பார்த்து கும்பிட்டுருப்பா போயிடலாம். யாரு பார்த்து வேண்டுறான். நல்ல ஏன்னா ஒரு குக்கரா வந்து அவன் மேல பேசுறது பத்தல ஜோடியா வச்சுக்கோ. எதுக்கு? யாரு மேல? பகவான் மேல. ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. அது பைரவநாத். நான் பேச தவறு பார்த்து வேண்டுறாடே. நீ உட்கார போட இவனை போய் தெய்வம் பகவான் அவன் செய்த விளையாட்டெல்லாம் சொல்லி வச்சுக்கோ. காரி முழுதாடா ஒருத்தன். அப்படியா? ஆமா. சரி சொல்லுங்க பாப்போம். ஏழு மீன் வார்த்தை மீன் பேச்சு நேரம் ஆச்சு. ஆமாம் பொழுதோ விடுதாச்சு இருக்க போது. அண்ணா நான் இங்க இருக்க தயார். இப்ப சென்று வருகிறேன். பகவான் நல்லவருமா? பகவான் காப்பாற்றக்கூடிய கடவுள். அதனால பகைக்காதுமா. சரி பகைக்காதன்னு சொல்றேன் இல்லையா? சரி ஏன்டா சில வார்த்தையில மனசோடு வச்சுக்கணும். ஆனா இது சபை எப்பேர் வட்ட சபை. மன்னர் சபை பொன்னான காதிபதி அண்ணா மன்னர்கள் நிரந்த சபை இது சபை எப்பேற்பட்ட சபை. அலைமகள் மலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவை கூடியிருந்தா எவ்வளவு பெருமையா இருக்கும். அப்பேற்பட்ட சபையை கேவலம் பற்றியானா? ஏன்னா அப்படி சொல்றேன். பூவிலே உதித்தவர் யார்?
தலைமகள் அலைமகள் மலைமகள். ஏன்னா தாமரை மலரிலே உதித்தவங்க அமர்ந்திருக்கக்கூடியவ அந்த இனிப்பு என்று சொல்லக்கூடிய தேன் இருக்குமா? ஆமா. அந்த தேனு ஒரு கருவண்டானது எங்கோந்து வந்து அந்த தேனை அருந்துமா? எப்படி? உண்மைதான்பா. அது வண்டானது அந்த தேனை அருந்தோம். அந்த தேனை அருந்தும். அதுபோல இந்த ராஜா சுயாகமே ஒரு தாமரை குருத்தமம். ஆமா. கொடுத்தாயே மலர் மாலை அக்கமுடைய முதல் தாமரம் அதுவே ஒரு தேனுக்கு சமம். தேனுக்கு சமம். அந்த தேனை கவர்ந்தது யார்? இது அல்லாமட்ட திருட்டு உக்கார ஒரு கல் வந்து இந்த கரப்பன் தான் பகவான் சொல்றியே அவன் செய்த வேலை இல்லை தெரியுமா? தெரியாதப்பா. தெரியாதா? தெரியாதப்பா. எப்பேற்பட்ட வேலை? என்ன வேலை? அவரு போய் திரட்டுறாரோ இல்லையோ நீ நல்லா திரட்டுற. என்ன பிடிக்கிற மாதிரி போற சொல்ற? பூனை பிடிக்கிற மாதிரி போற அப்படியே. ஆனா பாவி நம்ம ஊர்ல 4 பூனை பூனை பிடிக்கிற ராஜாவா நானு மேலு பையா பூனை இவன் திருடு திருட என்ன திருவான் தெரியுமா? உரியில இருக்கக்கூடிய அப்படி திருடி தின்னக்கூடிய ஒருத்தவன். ஆமா அந்த சரி சுருக்கமா சொல்றா சாப்பிட்டு போட்டோம். ஒரு திருடனான என்ன செய்யறானா? அதான இவன் போய் ஜெயிலு திருட்டு பழக்கம் வழக்கும். அதுபோ ஒரு நாள் இந்த யாதகுலத்திலே பெண்கள் என்ன செய்வார்கள்? ஆமா கோவிட் பாலை கறந்து என்ன செய்வார்? அதை காய்ச்சி கயிறுட்டு அதை உரியில எடுத்து பத்திரப்படுத்துவாங்க. கயிறு என்ன வரும்? கயிறு மோர் வரும். மோரிலே வரும் கிடைப்பது நெய். அந்த நெய் என்ன செய்வார்? நெய்ய கீழ் வைத்தா உருகிடும். என்ன ஆகும்? ஆயிடும். கீழ் வைத்தா சாட்சிடும். ஆமா அதெல்லாம் உரி கட்சி மேல வைப்பாங்க. ஆமா இந்த மாமியார் மருமகன் சண்டை எப்படி வந்ததுன்னா முதல்ல இந்த திருடு கக்கலை உதங்கச்சு தான் வந்தது. ஒரு மாமியார் மருமகன் சண்டை யாரால வந்ததுன்னா இந்த திருட்டு உட்கார வந்தது. மாமியாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வருதுன்னா காரணம் அதுவும் மாமியார் மகனுக்கு போவாயா போறோம் சும்மா இருக்க மாட்டான். அந்த உரிய பக்கமா எடுப்பான். எவ்வளவு சாப்பிடுவான் சாப்பிட்டு சும்மா இருக்க மாட்டான். காலம் போயுது அந்த புத்தி காவித்தாலியா என்ன பண்ணுவான்? மருமக வாயில தள்ளிட்டு வந்துருவான். மாமியாருக்கு தெரியாது மருமக வாயில தள்ளிட்டு வருவான். காலைல எழுந்துப்பாங்க. உரிய பார்த்தா அவங்க போயிடுது. அது போயிடுது என்னடா வாய் வாய் இல்ல சாப்பிடலாமா? 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 அடி 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 அடிப்பாங்க. அடிக்கிறது மாமியார் அடிக்கும். அண்டா குண்டா மருந்து அடிக்கும். இது ஒரு நாள் மறுநாள் போவாயா? அது திருடி சாப்பிடுவான். சாப்பிட்டு சும்மா வர மாட்டான். அன்னைக்கு மாமியார் வாயை தள்ளிட்டு வந்துடும். அதான காலையில எழுதுப்பான். என்ன செய்வா? நேற்று என்ன அடி அடிச்சியே நீ சாப்பிடலாமா? நீ சாப்பிடலாமா? நீ சாப்பிடலாமா? அப்படி அடி வந்து ஆமா நீயும் சாப்பிடல நானும் சாப்பிடல. அப்ப யார் மணி என்ன யார் சாப்பிட்டுப்பாங்க? அது கேக்குறோம். ஆமா இந்த திருடு உட்கார கண்டுபிடிக்கணும். இது யாரு திருடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா நீயும் சாப்பிடல நானும் சாப்பிடல. அப்ப யார் திருட்டு உட்கார போய்? ஆமா திருட்டு போய் யாரு யாரு பேமாரி யாரு? ஆமா லக்காரி யாரு? கிழங்கா யாரு? அது கண்டுபிடிக்கணும். ஆமா என்ன செய்வாங்க? அந்த உரியிலே உரிகாட்சி வச்சுதான் பாத்தியா? அந்த உரிகாட்சி வச்சு என்ன செய்வாங்க? ஜலத்தை ஊற்றி தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி ஜலத்தை ஊற்றி ஊரி மேல வச்சுவான்னு வச்சு இந்த திருட வருவான். இவன் கீழே பத்திருப்பாங்க. ஊருக்கு இந்த தட்டு எடுக்க ஜலமான கீழே ஊற்றும். அப்படி ஊத்துனா மேலதானே ஊத்தணும். முகத்தில் பட்டவுடனே ஏந்துக்கலாம் கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் பார்ப்பாங்க.
இவன் தான் கேடு கட்டாச்சு பேமானிட்டு பையன் இவன் என்ன செய்வான்? ஓ தனத்தை ஊற்றி வைத்திருக்கிறார் என்று என்னை பிடிப்பதற்கு என்ன செய்வான்? சாம்பல் போடுவான். அதுல என்ன சாம்பல்? முட்டை சாம்பல். இது யாராவது வந்து இந்த முட்டை பையன் தான் வந்து முட்டை சாம்பல். இவ்வளவு பேச ஈரமாக வந்து விட்டுலாம் பாறான். ஈரமாக அவன் தூங்குறாரு பரவாயில்ல. தாத்தா தூங்குறாரு. அவர் அனுப்பு வயசானவர் தூங்க வந்து அவன் தூங்குறான். தூங்க இப்ப தூங்க நல்லவன்டா நீ. தூங்குற வீட்டியா போய் தூங்கணும் மேடம். 6 மணி நேரம் உன்னோட கூந்து 9 மணிக்கு அடித்து அவன் தூங்கினா வரும். அதனாலதான் விட்டு இரு 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 நாய் கூப்பிடுறியா? இது அவசரப்படாத. நாங்க தூங்குறாலும் சொன்னா விட்டு போய் வந்தீங்க சொல்லி அப்பேற்பட்ட திருட்டு சரி நாங்க தட்டு எங்க கரத்திலே செங்கோல் வைத்துருவோம். சும்மாரு செங்கோல் செங்கோல். ஆனா அவங்க இதை பார்த்தியா என்ன இருக்கு? கோழி 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 ஊதுகோல் ஊதுகோல் மாத்தாயும் மேய்கோல் என்ன கோல்? அதான் கடிக்கோல் அடிக்கோல். அதை கடியை கொண்டு நான் வைப்பான். ஆறு காற்று அது அப்படி காட்டிலே ஆட்டையும் மேய்க்கக்கூடிய இடைய படை இவனுக்கு அப்படி ஆட்டை மாட்டையும் ஆட்டையும் மேய்க்கக்கூடியவர் சரி. இதெல்லாம் போட்டியா? இதெல்லாம் போட்டு இன்னொரு வேலை ஒருத்தம் செய்யும். சொல்லட்டுமா சொல்லட்டுமா? தெரியும். ஏன்னா காலை கோலிக்கும் பெண்கள் சேலை தீரிடு கொண்டு சில பெண்கள் புறாக்கரைக்கு சென்று இப்பதான் எங்க குலகாரிக்கு போறாங்க. அப்புறம் குலகெல்லாம் போய் நின்று வாடுவாங்க. பாத்ரூம் பாத்ரூம் குலக்கரையிலே சென்று என்ன செய்வார்கள்? குலக்கரை மீது ஆளுகள் அகற்றி வைத்துவிட்டு அந்த ஜனத்திலே சென்று நிறுவனமா நீராடுவாங்க. அதோட அமன் கட்டியா சொல்லியா? நான் நிறுவனமா சொல்றேன். அது நிர்வாகம் தெரியுமா? யாருக்குண்ணா நிர்வாகம் தெரியுமா? தெரியாது. அமனுக்கு என்ன தெரியாது நமக்கு. யாருக்கு நம்மளுக்காக எவ்வளவு உதவி செய்யுது. நான் மட்டும் பார்த்தா பத்தாது. தாத்தா காமிட்டா போட்டோ எடுத்து பகவான் கொஞ்சம் காமிச்சு எங்க மாட்டு போறேன். பகவான் மாட்ட போறேன். பெண்கள் நிர்வாணமா நீராடுவாங்க. ஐயா ஆமா. ஒரு பெண்கள் குளிக்கிறதுக்கு போலாமா? அவருங்க யாருன்னா போலாமா? போகக்கூடாது. பெண்கள் போலாமா? போலாமா போகக்கூடாதா? ஏதோ தெரியாம ஐயோ போற ஆள் பண்ணுங்க. ஆம்பளை
என்னது ஆம்பளை ஆறு சொல்லு ஆம்பளை வர பொம்பளை இல்ல ஆம்பளை அப்படி பெண்கள் குடிக்கிறாங்கன்னா ஐயோ தெரியாம வந்துட்டுமே வந்துட்டோம் திரும்பி போறவன் தான் மனுஷ ஜென்மம் ஆமா ஆனா ஒருத்தன் போறாயா போறவன் சும்மா இல்லை என்ன செய்யறான் அந்த சாஸ்திர காமிகளை அந்த புத்தி காட்டாரா ஆமா ஆமா என்ன செய்யறான் என்ன செய்றார் கரை மீது வைத்த சேலையெல்லாம் அனைத்தையும் கலவாடினான் அது மொத்தத்தையும் அனைத்தையும் தவறாடி எடுத்து புங்கமரத்து கிளைக்கு ஒரு சேலை போட்டான் கிளைக்கு ஒரு சேலை கட்டி விட்டார் சிலைக்கிறதே கிளைக்கு ஒரு சேலை போட்டாயா ஆமா போட்டு சும்மா இல்லை இந்த பெண்கள் எல்லாம் நீராடி கரையேறி ஆமா வந்து ஆடை எடுக்கலாம் பார்த்தா ஆடையை காணோம் ஜலத்தில் போய் எதுக்கு ஜலமா இல்லைன்னா அவங்க அமன் கட்டி வைக்கிறாங்களே அவன் அங்காவே மலைத்து வளர்த்து சிரமட்டனா மேல தெரியும் அடே மற்றதெல்லாம் தனிதே போச்சு ஏன் எதுக்கு யாராவது பார்த்தா ஆமா அவமானமாகிருமே ஆமாங்க அந்த நேரத்திலே ஐயோ தங்கா தங்கா காணமே காணமே நீ பாவி கஷ்டத்தோடு அழுகின்றார்கள் அந்த நேரத்திலே ஒருவன் காட்டுகிறான் ஓசை என்ன ஓசை உங்க மரத்தில் இருந்து நின்று கொண்டு என்ன செய்கிறார் கொடுத்த அப்படி புல்லாங்குழல் ஓசையை காட்டுகிறான் அவன் புல்லாங்குழலை ஊதி ஊதி பக்காவுடைய முறாவாய அப்படி ஆமா இவன் காட்டுகிறான் புல்லாங்குழல் ஓசை ஓசை அது யாரு பகவான் சொன்னீங்களே பகவான் இந்த பேமான் தாயா இவன் பகவானா இவன் பகவானா எம்பெருமான் இவன் தெய்வானா ஏழுமலையானே அதான் ஏழுமலையான் ஏன்னா புரட்டாசி மாதம் ஆமா வருஷம் இந்த ஆயர்பாடியிலே இரண்டாவது வாரம் ஆமா பெருமையா யாருக்கு பகவானுக்கு பகவான் பெருமான் ஏழுமலையான் வைகுந்தவாசன் செங்கமலக்கண்ணன் ஜனார்த்தன் ஆயர்பாடி மன்னன் ஆமா மண்ணையும் விண்ணையும் அளந்தவன் பார்கடி பள்ளி கொண்டவன் ஏழு வெங்கடேச பெருமான் அவருடைய புகழ் அவருடைய அருள் இருக்க வேண்டும் என்று நம்ம அனைவரும் செய்கிறார்கள் திருவிழா ஆனா அவர் வந்து நம்மளா பேசுறோம் கதையின் வரலாறு நம்மளுக்கு ஏற்றிருக்காங்களா நம்ம முன்னோர் செய்து என்னது கோயில் தான் நம்ம செய்வோம் கோயிலு நம்ம பேசணும் கிடையாது எதுக்கு பேசுறோம் கோயிலுக்கு நோட்டி பணம் யார போறாங்க ஒரு கோயில் நல்ல குணம் இருக்குது சொல்லிட்டு டிஃபன் காசு 5000 ரூபாய் போட்டு தராங்க வீட்டை எழுதி வாங்கி கொடுக்கலாம் 5000 ரூபாய் நான் பண்ணிக்கிறேன் சொல்றேன் அப்படியே குத்தாணி வானான்றுவேன் முதல்ல பணம் எல்லாம் தேவைதான் நல்ல மனசே போதும் அப்படி ஊதி காட்டினானே உங்க மரத்திலிருந்து அந்த நேரத்திலே இவனை பார்த்தா அந்த பெண்களுக்கு எப்படி தெரியுது எப்படி அம்மம்மா அதற்கடி அம்மம்மா அதற்கடி பரம்மா புங்க மரத்திலே குரங்கு போறவே பொம்மைய போறவே புங்க மரத்திலே குரங்கு போறவே நின்று இருந்தாலே கணத்தை பார்த்தா அம்மம்மா அதற்கடி பரம்மா அப்படி உங்க மரத்திலிருந்து காட்டியவர் இந்த கரப்பன் பகவான் நீ ஏன் பகவான் சொல்ற சனியன் சகரி உன் மனைவி குளிக்கும் போது வந்து பார்த்தா சும்மா இருப்பியா பகவான் நல்லா பாருங்க என் முன்னாடி நீ பார்க்காது வேற யாரு பார்க்க போற பகவான் என் முன்னாடி மாதிரி என் மாமியாட்டி பாரு உன வேணாம் சொல்ல மாட்டேன்
இன்னைக்கு கூட சிப்பான் லீவு தான் இன்னைக்கு வந்து பாரு நான் வேணாம் சொல்ல அவர் என் மாமியார் கலகா சக்தி வேறு சொல்றாயா பாரு அவர் பாக்கணுன்றியே டேய் நான் வந்து பாக்க மாட்டேன் யாரு என் முன்னாடி வந்து யாருக்கு பர்மிஷன் அது நோட்டிப்பாங்க அவர் பார்த்தா பகவான் நீ பாட்டு டேய், பகவான் பாக்கட்டும் அவரு பார்த்தா வளரும் அப்ப நான் பார்த்தா மொத்த சப்பையா போடும் நீ ஒரு ஆளு வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் நீ போனாதான் அப்படி ஆகும் என்ன பண்ண அவரு பார்த்தா வளருமா ஆமா நான் பார்த்தா கொஞ்சிடும் நான் தண்ணி ஊத்தி வளர வைப்பாரு அவரு அவர் தண்ணி ஊத்துறாரு நாவடக்கம் அடங்கினால் ஒழுங்கா இருப்பேன் நேரம் ஆச்சு ஆமா டேய், இந்த கரப்பன் டேய், ஏன்டா கொஞ்சம் டேய், அந்த குரங்க நான் தூங்குறேன் தான் ஃபுல்லா போடுறேன் அப்படியே தூங்குறாரு ஏன்னா தொடர்ந்து கூத்தாடுறோம் என்ன பண்றது இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது பெஜாரா வள 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 வளன்னு ஒரு வேலை இருக்கும் நீ எங்க கூத்து இன்னைக்கு இல்லையா சிங்கப்பெருமாள் கோவில் தெற்குன்றோம் செங்குன்றோம் இன்னைக்கு என்ன விலாசம் என்ன பண்றது ஆ? ஜெயில போகணும் நாவோ டேய், அப்படி அப்படி இந்த கரப்பனை டேய். அண்ணா முதல் அண்ணா முதல். தாத்தா முதல் டேய். அனைவரும் அனைவரும். தெய்வம் 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 சொல்றாங்களே ஆமாங்க இந்த கரப்பன் அப்ப சொன்ன கொட்டா பின்னாடி இட்டுமாவாதுன்னு ஏன்? கேட்டியா நீ எதுக்குடா? ராவா குடிச்சு போய் 4 வாதி எடுத்துக்கணும் அப்போ நான் குடிக்கிறேன் மணிகண்டப்பா தம்பி மணிகண்டா நான் குடிக்கிறேன்றான் பாருப்பா டேய் என்ன? அதெல்லாம் குடிக்கிறாளா மஞ்சள் என்ன பார்த்து ஊத்தி விட்டார் கொண்டு பாடி அப்படி இல்லை ஏய். டேய் ஏன்னா அழகா ஒரு சாப்பாடு போட்டாங்க ஆமா. எந்த குறையும் இல்லை இந்த மாமா டிஃபன் முதல்ல டிஃபன் வாங்கி கொடுத்தாரு ஆமா. உன்ன நேரா குறை இருக்குது ஆ? காவட்டை தான் டேய், சீ. அப்படி டேய். இந்த கரப்பனை தெய்வமாக இருக்கின்றாயே ஆமா இவன் பக்கத்து ஒரே இடம் முறப்பு பகவான் மேல ஒரே எடுப்பொரு இடமா இருப்பு மேல ஒரே கசாயமா இருக்கும் அதே கத்தாயநாத்தா சவச்சேரி நம்ம ஷெட்டுடா அடேடே. ஷெட்டு ஃபேக்டரி நம்ம இருக்குது நம்மளுது ஏய், என்ன போறது குளிக்காத வந்து ரேத்துரு இங்கதான் ஒரு நாய் இதெல்லாம் ஒரு நாய் குலைக்குது இதெல்லாம் ஒரு நாய் குலைக்குது திரும்ப திரும்ப சொல்ற தட்டி கொண்டு போய் இல்ல கொள்கை ரொம்ப கொண்டு நான் சேட்டை வேணான்னு கேட்க மாட்டேன் குலைக்க யார் நாய் இருந்தப்போ அது ஒரு நாய் போட்டு நான் என்ன பண்ணும் தீர்க்கணும் ஏய், என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல போக வேண்டியதான் ஏய், ஒரு அடியா ஏய், சும்மா. வேணாம். அப்படி இடம் முறப்பு அடிக்குது அது எட மறுப்பு ஏன்னா ஐயோ டேய், ஏய். நான் தான் இங்க சொல்லவும் சிறா ஆமா ஏன்னா ஏய். பேசணும் ஆனா பேசக்கூடாது சொல்லலாம் மொத்தம் சொல்லிட்டேன் அளவோடு ஏன்னா நம்ம ஊர நம்ம இதாகிட்டோம் என்ன பண்றது மாமியார் ஒரு ஆச்சு ஏன்டா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிச்சு நம்மளுக்கு மாமியார் தாய்க்கிறாமண்டா நம்மளுக்கு மாமியார் ஏய் ஏய். ஏன்னா ஏய். இவன் கரப்பன் சொல்றனே ஆமா எதுக்கு இவன் மட்டுமாடா கருப்பி வேறுண்ணா பையா தமாசு தமாசு அதான் ஏய், இவன் மட்டும் கருப்பல்லை இவன் கரத்திலே பிடிக்கின்றானே கோல் அடே கோல் அது ஒரு கருப்பு அது ஒரு கருப்பு இவன் மேய்க்கின்றானே ஆடி ஆடி அது ஒரு கருப்பு ஒரு கருப்பு போடுறான செருப்பு கருப்பு அது ஒரு கருப்பு அது ஒரு கருப்பு இவன் போட்டுகிறான கம்பாளி கம்பளி அது ஒரு கருப்பு அது ஒரு கருப்பு கையில எடுத்து போறா மாத்தியா பல்லா பல்லா அது 5 வருஷம் 20 வருஷம் பல்லா ஆமா அது ஒரு கருப்பு அந்த பல்லாவில காந்து போன பூ எடுத்து போவான் அது ஒரு கருப்பு அது ஒரு கருப்பு அந்த பல்லா மேல ஒரு துணி கட்டுவான் சிக்கம் எல்லாம் தெரிஞ்சு பாருங்க அவனால அந்த சிக்கம் அது ஒரு கருப்பு அது ஒரு கருப்பு இவன் எத்து மோசே காந்து போன பூ ஆமா அது மேல இருந்து பறந்து வந்து மூக்க வைக்கும் காக்கா காக்கா அது ஒரு கருப்பு கருப்பு இவன் முன்ன போன பின்னால ஆத்துமா வாழ நாய் அந்த யாரு போச்சு அந்த நாய் சொல்றேன் எங்க போச்சு அதுக்குதான் போச்சு இப்பதான்
அப்படி முன்னே போன பின்னால வாழாட்டுமே. ஆமாம். அந்த நாய் ஒரு கருப்பு. நாயை கருப்பு. ஆக மொத்தத்தில் கரப்பல் 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 கரப்பல். ஆனா இவன் மீது அடிக்குது மொறப்பு. மறுப்பு. எனக்கு வருகிறது என்பது கருப்பு. இவர் பருப்பு. என்ன பருப்பு? தோரம் பருப்பு. நேரமில்லை. ஆமா. இல்ல இவ்வளவு நேரமா இவன் என்ன வந்தவா என் வாயில வந்த வார்த்தைலாம் மொத்தம் சொல்லிட்டோம். என் வாயால எவ்வளவு பேசுறேன். ஆமா, எவ்வளவு பேசுறியோ வாயால எவ்வளவு பேசுறேன். இந்த வாயால பேசுறது சூத்தால பேசுவாங்க. எவ்வளவு இதுவாகவும் ஆமா கேவலமாக பேசுறேன். கேவலமா இவன் ஈரமான சூடு சொல்லுக்குதா தெரியலையே. இருக்குதா? அப்படியே ஷெக்கு மாதிரி உட்காந்துக்கிறான் பாரியா. 2 மாலையாவது சரி, இந்த கரப்பை பேச போகிறேன். நான் கேளு. அடி போராடி பஸ் வேற போகுது. இவ்வளவு நேரம் திட்டிக்கிறாரு. கண்ணனுடைய மௌனத்திற்கு எதற்காக என்ன காரணம் தெரியுமா? எதற்கு? இவர்கள் துவாரகை பாலகராக இருந்தார்கள். ஆமாம். அதாவது சோமங்களை கொன்று ஆமாம். ஆளிலை மீது பள்ளி கொண்டு அதுகொண்டு ஜெயன் விஜயனை காவலில் அமர்த்தி பள்ளி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சனகாதி முனிவர் இருவர் வந்தார்கள். உள்ளே வருவதற்கு யார் வந்தாலும் நெத்திரமாக செய்யக்கூடாது, அனுப்பாதீங்க. புதைய நாளிகைக்குள் ஆண்டவனை பார்க்கணும். ஆமாம். என்ன போங்கன்றாங்க. கடவுளை பார்ப்பதற்கு நேரங்காலம் நான் வரணும்னு சொல்றாங்க. சொல்கின்றார்கள். தடுத்து நிறுத்த உடனே நான் போய்த்தான் திருவண்ணு உள்ள வராங்க. உள்ளே வருகிறார். வந்து பார்த்த உடனே அந்த நேரத்தில் நித்திரை கலந்து விட்டது என்று அவரை அழைத்து கொடியவர்களை உடனே சொன்ன வேலை என்ன, நீங்கள் செய்தது என்னவென்று நித்திரை பங்கம் கலந்து விட்டது என்று சொல்லி அவளுக்கு சாபத்தை கொடுப்பார் என்று உடனே அவர்களுடைய பாதத்தில் விழுந்தார்கள். விழுந்தவுடனே உங்களுக்கு 7 பிறவி வேண்டுமா 3 பிறவி வேண்டுமா என்று கேட்டேன். அந்த துவாரகை பாலகராக இருந்த ஜெயனும் விஜயனும் கேட்டதற்கு சுவாமிகள் 7 பிறவி என்று உரைத்தீர்களே, 7 பிறவில என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 7 பிறவிகளும் இறந்து பிறந்து எனக்கு தொண்டு செய்ய வேண்டும், நாராயண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், அநேக விதமான பணிவிடைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்து சாலோக சமீப சார்ப சாயிற்றம் 4ஆம் பதி அடைய வேண்டும் என்று உரைத்தீர்கள். சுவாமிகள் 3 பிறவி என்று உரைத்தீர்களே, அது என்ன என்று கேட்டார்கள். 3 பிறவி என்றால் ஒவ்வொரு பிறவிகளுக்கு எதிரியாக விளங்க வேண்டும், என்னுடன் சமர் செய்ய வேண்டும், பிறகு எமது கரத்தால் மாற வேண்டும் அப்படி என்று சொன்னேன். சுவாமிகள் 7 பிறவி வாழ விருப்பமில்லை, இறந்து பிறந்து எங்களால் முடியாது, 3 பிறவி வேணும் என்று கேட்டார்கள். முதல் பிறவிலே கிரேதா யுகத்திலே ஜெயன் விஜயனாக இருந்த துவாரகை பாலகர்கள் இரண்யன் இரண்யாக்கதாக பிறந்தார்கள். வெண்பன்றி அவதாரமும் நரசிங்க பெருமாளாக தோன்றி இரண்ய சம்மானத்தை முடித்தீர்கள். அதற்கு அடுத்தபடியாக கிரேதா யுகத்தில் மீண்டும் இந்த கொடியவர்கள் ராவணன் கும்பகரனாக பிறந்தார்கள். வருத்திக்கு ஒருவனாக ஏகபத்தின் விரதனாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அவதரித்து என்னவர்களை அனுமதி தூதுவனாக சந்தித்து ராவண கும்பகரன் சம்மானத்தை முடித்தேன். திரேதா யுகம் முடிந்த மீண்டும் வந்த கொடியவர்கள் கோபர யுகத்தில் கம்சன் சிசுபாலன் தந்த வர்க்கன் சிசுபாலனாக பிறந்தார்கள். இவனுடைய பிறப்பின் ரகசியம் தவக்கோட்டி முனிவருக்கும் சாத்துவதி அம்மையாருக்கும் பிறந்தான். ஜேஷ்டகுமாரனாக பிறந்தவுடனே குழந்தை என்பது பிறந்தால் பொதுவாக மாநிலத்திற்கு இருப்பது 2 நேத்திரம் 2 கரம். வழக்கத்துக்கு மாறாக நெற்றியிலே ஒரு நேத்திரம் பொருந்தியது என்னவனுக்கு 3 நேத்திரமும் 4 கரம். அடிக்க வரா உட்கண்படுத்த சிவபெருமானுக்கு 3 கண்கள். இந்த சிங்கத்துக்கு 3 கண்ணுதான். என்னவனை வைசம்பானால் சொல்லக்கூடிய வேச பரிமலை சொல்லுகிறார். இந்த குழந்தை பார்த்தவுடன் சாத்துவதி இந்த நேத்திரமும் 2 கரம் எப்போது மறைகிறதோ அன்னவன் தான் உன்னுடைய பிள்ளைக்கு யமனாகி விடுவான், யமனாக அமைவார்.
அப்படி சொன்ன உடனே என்ன உன் குழந்தையாகினவனை நான் பார்த்த உடனே ஒரு நேத்திரமே என்னோட கரம் மறைந்தது. உடனே சாத்வதி எமது பாதத்தில் விழுந்தது. கண்ணா வந்து பார்த்தானே, வந்து வீட்டுக்கு வந்தவனே ஜலம் சாப்பிடுவான்னு சொல்லிருப்பாங்க அம்மா. இவன் என்ன கேக்குறான், எனக்கு தண்ணிதான் வேணும், மோர் இருக்குதா பால் இருக்குதான்னு கேக்குறான். இவன் குறும்பு புத்தி தான், இட புத்தி காமிக்கிறான். அருந்தது பால் மோர் தானே, பால் தயிர குடிக்கிறீங்க, வீரா குடிக்கிற அதெல்லாம் போச்சுடா காலம். எனக்கு இல்லடா, ஒரு மணியாக கலப்பிடுற, எங்க காலம் கிடையாது. அதெல்லாம் அப்படி பார்த்த உடனே மறந்த உடனே எனது குழந்தையானவன் உன்னை ஏசுவான் பேசுவான். ஆமாம், எவ்வளவு பேசினாலும் 100 பிழை பேசுவானாகில் நீ பொறுத்தர வேண்டும். 100 பிழைக்கு பேசினா பொறுத்தர 100க்கு மேல அவன் பேசுவானாகில் அப்படியே வார்த்தை வாயிலிருந்து வரல. கண்ணா உமது இஷ்டம் அப்படி கரகர சொல்லிட்டு சாத்ததி மழக்கு மட்டும் வந்து போச்சு. பார்த்தான தினம் வருவான், வேணும்னே இவன் தான் எதிர்த்து வீணாக என்னுடைய வாயை கிளறி ஏதாவது ஒன்று வர வச்சு பேசுவான். 60 பேசுவான், 70 பேசுவான், 80 பேசுவான், போயிடுவான். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நம்மதான் பாப்பாரு வச்சுக்காரியா ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஓட்டோட்டமா ஓடுவேன், இவனை தேடுவேன். கண்ணா தடியா, அட கருப்பா, மாடு மேய்க்கிறவனே, ஆடு மேய்க்கிறவனே, அட இனப்பையா, தடிப்பையா, அப்படி கண்ணா முன்னாடி கேட்பேன். எது வரையிலும் சொல்றீங்களா 99 வரைக்கும். எதுக்கு 100வது நான் சொன்னாதான் என்ன நம்ம பார்த்துக்கு அண்ணன் தேடுவேன். பசுபாலா சிசுபாலா இப்படிதான் சொல்லுவான். இப்படி அந்த இருவருக்கும் வாக்குவாதம் நடைபெறும். இன்றைய தினத்தில் 100 ஆகியது, 101 ஆகியது, 100 தாண்டி 101 11 பிழையும் ஆகியது. பார்த்தேன் சாத்துவதிக்கு வந்து இப்ப நான் வந்து உண்மையான குற்றவாளி அல்ல. ஆமாம், விதியின் நிர்பந்தம். ஆமா, தந்தவர்கள் 3 முடிக்க வேண்டும். நான் எண்ணிய எண்ணம் அவர்களுக்கு கொடுத்த சாபத்தின் விளையாட்டுங்க இதெல்லாம். அதனால் இதுவரையில் அவனை பொறுத்திருந்தேன். அதனால்தான் ஒரு பூவா மலரை எடுத்து இன்றைய தினத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். 100 மிஞ்சி போய்விட்டு என்ற வார்த்தம் 1 ரூபாய் 2 ரூபாய் இதற்கு மேல் சுபாரியம். நான் பணக்காரன். சிசுபாலன் சொர்க்கப்பதிவாளி நேரத்திலே சொர்க்கப்பணமாக கொடுத்திருக்கார்கள். ராஜாடா என்ன ஆட்டு முடியுமா, ஆட்டுக்க முடியுமா? நம்மளே தான் சிக்கணும், ஆமா. இந்த நல்ல நேரத்தில் யார் ஆயுர்வேதக்கூடிய என்று சொல்லக்கூடிய அடியல பாராட்டி உத்திரபாயம், அதே ஓச்சாரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அருமை மாமாவளக்கூடிய பகவான் பெயர் வைத்த பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் அரியண பாராட்டில் ஊட்டு வந்திருக்கிறார். அண்ணா குடும்பமும் பெருமையோடு வாழ வேண்டும் என்று எம்பெருமாள் ஏழுமலையான கரங்கூப்பி நன்றி சக்கரம் எடுத்து இப்பயும் சொல்றேன், செய்த தவறு என்று காலில் பணிந்து ஓடுறா. நான் செய்த தவறு என்று ஒப்பனை வேணும் என்று என்னுடைய பாதத்தில் விழுந்து விடு. யாரு நீ என்ன சொல்வது? முன்னோரிய காட்சி நான் ஆட்சி போய் விழுந்தாட்சி நடக்க போர் தந்த காட்சி நிற்க போது உன் மூச்சு நான் சேர போகிறேன்.
கொள்வான். தெய்வம் நின்று கொள்ளும் நின்று கொள்ளும் என்பது இதுதான். அதனால் இத்துடன் முப்பிறவி முடிந்தது.